எல்லாத்துக்கும் ரைட் போடுறே சாமி. நீ குசுதேவ மகனே கோவிந்தோ நாராயணி வசுதேவ நின்றெடுத்த பலனே கோவிந்தா. நீ தேக்கு மகனே கோவிந்தோ தேவயால் என்றெடுத்த சுதனே கோவிந்தா. உனக்கு கமல கண்ணா கோவிந்தோ. கோவல கண்ணா ஏப்பா பக்கா கமலக்கண்ணா கார்மேகவண்ணா கோவிந்தா. அதிகமாயிட்டாங்களா? நீ புட்டு பக்கத்தினே கோவிந்தோ நாராயணி. தெரியாத பார்க்கடலை ஸ்நானம் செய்தவனே கோவிந்தா. இப்படி பண்ணிட்டேன். அப்ப இப்படி கேள்விக்கு பாட்டு பாருங்க. நீ புழுகு சொன்னீனே கோவிந்தோ நாராயணி. பால் உள்ளவனே கோவிந்தா. அதே சாமி இதுக்கும் ரைட் ஆகுது. அப்ப இப்படி கேட்கலாம். கேளு 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 சாமி. நீ 7 மலைக்கு மேலே கூத்தியால கூட்டுல போய் ஜங்கனவனியே கோவிந்தோ. 7 மலைக்கு அதிபதியே கோவிந்தா. அது அப்படியேவா? அப்ப இப்ப மாற்றுறது ஆண்டவரே என்னை காக்காதே. நீ காக்கா மலை ஏறிக்கொண்டு எங்க வீட்டு பக்கம் என்ன பார்க்க வந்து கோவிந்தோ ஓடி வந்தியே கோவிந்தோ. செங்கருடன் மீதிலே ஆழ்வார் சொல்லக்கூடிய செங்கருடன் மீதிலே ஏறிய அருள்பவனியே கோவிந்தா. தினாத்து மலை வர செங்கருடன் உனக்கு மரியாதை உனக்கு மரியாதை. ஏன் பக்தா ஏன் உனக்கு கோவம் வருது சாமி? நீ ஏறி வரைய மேல கருடாழ்வார் ஏறக்கூடிய வாகனம் சொல்லக்கூடிய கருடாழ்வார் அது ஒரு வேலை பண்ணிடுச்சு சாமி. என்ன பண்ணிடுச்சு? ஒரு பிரச்சனை பண்ணிடுச்சு எங்க வீட்டுல. என்ன பக்தா? ஆசை 2 குஞ்சு வளர்த்தணும் சாமி. ஓஹோ சரி 2 குஞ்சு. இந்த குஞ்சு இல்லடா இவன் கோழி குஞ்சு வாங்கி வளர்த்தணும் சாமி. சரி அதுல பாரு சாமி எங்க அக்கா பேர் சொல்லி ஒரு குஞ்சு, என் பேர் சொல்லி ஒரு குஞ்சு, 2 குஞ்சு வளர்த்தணும் சாமி. அதுல பேர் வச்சிருக்கிறான். எங்க அக்கா குஞ்சு தப்ப குஞ்சு, என் குஞ்சு இந்த மாதிரி உருட்டு குஞ்சு பேர் வச்சிருக்கிறது சாமி. உருட்டு குஞ்சு என்ன போதும் எனக்கு குஞ்சு குடுக்குன்னு ஓடி ஆடுறோம். சரி அவளை ஒத்துமையா இருந்தது சாமி. சரி உனக்கு அப்படியே பராதனே எங்க அக்கா குஞ்சு தூக்கிட்டு போயிடுச்சு. சரி என்னைக்கு எங்க அக்கா குஞ்சு போச்சோ அன்னைக்கு எனக்கு குஞ்சு எழுறது இல்ல சாமி. பக்தா அதனால கொடுத்தா எங்க அக்கா கொஞ்சம் திருப்பி கொடு, இல்லையே என் போன கொஞ்சம் எழுப்பி விடு. அப்படி ஆனால் உனக்கு ஒன்றுமானால் 1000 குஞ்சு உற்பத்தி செய்கிறேன். 1000 குஞ்சா? கொஞ்சம் மன சாமி. ஏன் பக்தா? ஆண்டவரே இந்த ஒரு குஞ்சை வச்சுக்கிட்டு வாடால மழலாம் ஒளியாத துவர கொள்ளல இப்படி பிரச்சனை இருக்குது. நீ 1000 குஞ்சு கொடுத்தேனா எப்படி சாமி? ஒரு கோழி பண்ண வச்சு நல்ல முறையில் பிழைக்கலாம்ல. அதுக்கு மேவு பண்ணுமே சாமி, விதை பண்ணுமே போட்டுதாங்கணும். ரொம்ப கசப்பு சாமி. சரி சாமி ஆண்டவரே, சரி இப்பெல்லாம் சொல்றீங்க இல்லையா? ஆமா. நீங்க யாரு? நீ ஒரிஜினல் கண்ணனா இல்ல டூப்ளிகேட் கண்ணனா இல்ல 1.5 கண்ணனா இல்ல வெவ்வால கண்ணனா கால கண்ணனா எது என்ன கண்ணன்னு சொல்லு சாமி. சரி அறிவு ஆராதனமாக்கி பகுத்தறை பரம்பொருளாக்கி ஆதிசேன வந்திமத்தை ஆக்கி திருப்பார்கடலே சயனித்திருக்கிறாரே நம்ம நாராயணமூர்த்தி அவர் வலது மார்பிலே கோயில் குடிக்கொண்ட எழுந்தருளி மகாலட்சுமிக்கு பொருந்திய சபை. இச்சபை சபை சபை இச்சபைக்கு முன்னதாகவே நான் தோற்றம் வந்திருக்கிறேனே. வேறு என்ன விளக்கம் என்ன தெரியுமா? என்ன சொன்னா தெரிஞ்சுக்கலாம். சூடா டீ காபி வடபட்டி போண்டா சூடா சமோசை சுத்தாக்கே இங்க மரப்பா. வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க. போனா வரது பொழுது போனா கிடைக்கும் டீ காபி. இங்க மரப்பா அவங்க எல்லாம் தேடி டீ கடை. வாங்கப்பா எத்தனை பேருக்கு வேணுமா? இல்ல 50 ரூபாய் கொடுத்து டோக்கன் வாங்கிட்டு போயிடுங்க. வாங்க. உனக்கு வேணுமா? டோக்கனுக்கு காசு கொடு. இல்ல சும்மா கொடுக்குவாங்களா? இதுக்கெல்லாம் பாதி டீ தான் வரும். முழு டீ வேணா 50 ரூபாய் கொடு. எல்லாம் டீ வரதில்லை. ஏப்பா இப்ப மூடு பக்கம் இருக்கிறாங்களா?
இவங்களுக்கும் கொடுப்பா. எப்பா டீ கொடுக்குறீங்க, இந்த முடிச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, தூங்களுக்கு மட்டும் கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் கஷ்டம். ஏன்பா மாப்பிள்ளோட சைடு நான் எனக்கு டீ கொடுக்கணும். உனக்கு வேணுமாப்பா? சுகர் ஜாஸ்தி இருக்குது, சுகர் சாப்பிட சுகர் பாத்திரம் போடுறேன் கரெக்டா? போட்டுக்கோ. என்ன செஞ்சது சாப்பிட்றதா குடிக்கிறதா? குடிக்கிறது. ரைட் ரைட். இது ஊர்காசுடா. டா டா குடியா? நான் நீ மட்டும் பிஸ்கட் எங்கல பிஸ்கட்? ஏப்பா இருப்பா உங்களுக்கு பிஸ்கட் வாங்கி தரேன். அந்த பை வச்சு நிக்கறான். வாடா ஏறு சாப்பிடு ஏய். ஜோப்ல போறான். ஏய். கல்பனை பா. ஏப்பா ஒரு 10 நிமிஷம் பிரேக். ஏப்பா ஒண்ணு கண்டு போங்க, போய் வந்திருக்கு போங்க. இல்ல போங்க. பிரேக்கா? சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க போங்க. ட்ரூ பேக்கா ஒன் பேக்கா? எனக்கு வாங்க நான் ஃபர்ஸ்ட் இத்தனை பிஸ்கட் வேணும்டா. கல்பனை எங்க மசித் இல்லடா. என்னுடைய விளக்கம் சொல்ல வேண்டும். ஆமா ஐயா. இந்த பக்கம் கல்பனை மில்க் பிஸ்கட் அஞ்சு தேடா. டீ காபி எனக்கு அந்த டீ சாப்பிடல. நீ ஃப்ரெண்டா வா. அது பொண்ணா ஆமாடா. நீ பையனா. பார்க்கவில்லை. ஆமா. பள்ளிக்கொண்டு அருள்வார் சொல்லக்கூடியவர் சங்கு தூரவை தகத்தோடு ராஜபரிவாரம் செய்து வரார் என்று வசுதேவ மூர்த்திக்கும் தேவை அம்மையாருக்கும் 8வது குழந்தையாக பிறந்து ஜனனமாகி இந்த உலகமெல்லாம் காக்கக்கூடியவன் அண்ணன் பரந்தாமன் ஆக்கல் அளித்தல் படத்தில் சொல்லக்கூடிய சகல முத்தொழிலுக்கு அதிபதி சொல்லக்கூடிய என்னுடைய மீதான் ஹரிஹரி கிருஷ்ணமூர்த்தி பரந்தாமன் கிருஷ்ணமூர்த்தி தெரியுமா என்ன? ஆண்டவா நீங்கள் தானா? நீங்கள் தெரியாமல் ஒரு சில வார்த்தை தவறாக பேசியிருந்தால் மன்னித்துக்கா சாமி, மன்னித்துக் கொள்ளுங்கள். பக்தா ஆண்டவா சொல்வார்கள். ஆமா. பக்தர் இல்லை என்றால் பகவான் இல்லை கிடையாது. உன்ன மாதிரி பக்தர் இருந்தா தான் அந்த பகவானுக்கே மரியாதை. ஆமா சாமி. ஆமா. நீ ஆண்டவர் தானே? ஆமா. அதனால சாமி எங்க அக்கா ஒருத்திக்கிறா சாமி. அவ ரொம்ப கஷ்டத்துல இருக்கா சாமி. அப்படியா? என்ன கஷ்டம்? அவளுக்கு 3 பொட்டை அம்மா மீன் போயிச்சு. ஒரு ஆம்பளை புள்ள வேணும்னு சொல்லிட்டு உனது 3 மலைக்கு வராத நாள் இல்ல. சரி. உனது தடவாத நாள் இல்ல. என்ன தேடாத நாமத்தே தடவாத நாள் இல்ல. அவளுக்கு எப்படியான ஒரு ஆம்பளை புள்ள வரக்கூடாது சாமி. அப்படியா? சரி, அப்படியானா அதை கொடுத்துடலாம். கொடுக்கலையா சாமி? எதுரா வந்தா மக்களுக்கு ஆம்பளை புள்ள பிறக்குமா? உன் தலை சத்தியமா? பக்தியோடு தலை சத்தியமா? பக்தியோடு சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த பெருமாளுக்கு
உகந்த நாள். ஆமா. ஒரு நாளும் பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு, ஆமா. அது செவ்வாய்க்கிழமை நம்ம சக்தி துர்காதேவிக்கு, ஆமா. அது மாதிரி வியாழக்கிழமை புதன்கிழமை ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சாமி எடுத்துக்கிது. அதனால எனக்கு வேண்டாத நாள் என்று சொல்லுவார்கள். அந்த நாள் சனிக்கிழமை. விரதம் இருந்தால் அவருக்கு என்ன ஒண்ணும் என்ன வேணும் என்று சொல்வார்கள். வேண்டுவருக்கு வேண்டுவரை ஈவான் கண்டார். என்ன கேட்கறது கேட்கறது கொடுக்கறதுக்கு தான் அந்த பகவான் இருக்குது. அப்படியா? சரி, அப்படியா நான் பகவானே கொடுக்குறியா? பகவானே எங்க அக்காளுக்கு ஆம்பளை கொடுக்குறியா? தர சத்தியமா பறக்குமா? எப்படி பறக்கும்? அருள் பாதிக்கிறேன். எப்படி பறக்கும்? அருள் பாதிக்கிறேன். எப்படி பறக்கும்? அவதான் புள்ளலாம் ஆபரேஷன் பண்ணிருக்கே. எப்படி பறக்கும்? சொல்லு. நீ பண்ற தப்பு. ஓய், அவ குழந்தைல ஆபரேஷன் பண்ணிட்டா. ஓய், பகவான் நினைச்சாக்கா ஆபரேஷன் பண்ணாலும் மறுபடியும் பிறக்கும். ஆபரேஷன் பண்ணல ஓட்டாய் குழந்தை பிறக்கும். எப்படி அவன் பிறந்தா சரி சாமி. உனக்கு தெரிவிக்கிறேன். டாக்டர் அது மட்டும் கிடையாது. அரே யாரும் தூதி செய்ய மற்றவதால் அதிபரம் சோதியும் தானே இன்னைக்கு என்ன என்ன வேலையா நான் வந்துக்கிறேன் தெரியுமா? என்ன வேலை சாமி? ஏரி வேலைக்கு போறது இல்லையா? அதுவும் போச்சா தம்பி? என்ன வேலை தெரியுமா? இந்த பாராட்ட போர் முடிக்க அது